அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். இந்த தற்குறிப்பய மோகன விவகார தீர்ப்பு குறித்து தான் பேச போகிறோம். தீர்ப்புன்றதை விட முதல்ல இவன் 2 வழக்கில் கைதானா, 2 வழக்கில் ஒரு வழக்கில் அன்னைக்கு கைதான அன்னைக்கே ஜாமீன் வழங்கப்பட்டுருச்சு. 2வது வழக்குக்காக தான் ஒரு நாள் முன்னாடி இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அதாவது மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பை தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் விளம்பரமாக கொடுக்கணும் அப்படின்னு. இது கொஞ்சம் வினோதமான தீர்ப்பாக தான் தெரியுது. மன்னிப்பையே விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்கோன்னு இதை நம்ம சத்திரியன் எப்படி தாங்குவார் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. ஆனால் அந்த தற்குறி பயலுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே பஞ்சாமிர்த அவதூறு வழக்கில் தான் பிஜேபி கார ஒருத்தன் இன்னொருத்தன் கைதானான். அந்த பிஜேபி காரனுக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதுன்னு ஒரு தீர்ப்பு வருது. அந்த அளவுக்கு பரபரப்பான செய்திகள் வரல பிஜேபி காரன் மேலே. ஆனால் இந்த தற்குறி பயனுக்கு இவ்வளோ பரபரப்புகளும் இந்த மாதிரியான வினோத தீர்ப்புகளும் வருது. இதே தான் நம்ம தொடர்ந்து இந்த கேள்விகளை தான் இந்த தற்குறி பயல் மாதிரியான கூட்டத்துக்கிட்ட நம்ம தொடர்ந்து இந்த கேள்வியை தான் வைக்கிறோம். எஸ்வி சேகர் மன்னிப்பு கேட்டு தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களுக்கு விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. பெண் பத்திரிகையாளர்கள் அவதூறாக பேசுனதுக்கோ இன்னும் பல விஷயங்களுக்கு, எத்தனையோ ஆபாசமான விஷயங்களையோ, எத்தனையோ அவதூறு விஷயங்களையோ, எத்தனையோ மத கலவரம் உண்டாகிற விஷயங்களையோ இந்த இந்துத்துவ பாஜக ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதில் ஒரு சில நபர்களாக குறிப்பிட்டோம்னா நம்ம எஸ்வி சேகர், எச் ராஜா, இவங்க எல்லாம் போய் சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருங்கோ ஓய் அப்படின்ட்டு வந்துடலாம். ஆனால் இதே இந்த தற்குறிய பையன் மாதிரியான ஆட்கள் சிக்கனாதான் இத்தனை வினோதமான தண்டனைகள் கொடுக்குது. உனக்கும் அவங்களுக்கும் நூலளவு வித்தியாசம் இருக்கு. தற்குறி பயிலே அந்த நூலளவு வித்தியாசத்தில் அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பொறுக்கி தின்னுகிட்டு இருக்க. ஆனால் உன் பின்னாடி ஒரு கூட்டத்தையே எடுத்துகிட்டு போய் பலிகடாவை ஆக்கிக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வியாக தொடர்ந்து இருக்கு. இங்கே நீதி 2 விதமாக இருக்கு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கடா தற்குறி பயிலே. உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீ ஏன் இளைஞர்கள் பலியிடுற? இந்துங்கிற பேரில், சத்திரியன்கிற பேரில் நீயா உன் பின்னாடி ஒரு இளைஞர்களை திரட்டி பலிகளாக ஆக்குற அப்படிங்கிறதா நம்மளோட தொடர் கேள்வியாக இருக்குது. 2வது, இவனோட இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எந்த திசையில் போச்சு அப்படிங்கிற விவரம் எல்லாம் முழு விவரம் நமக்கு தெரியல. நீதிமன்ற தீர்ப்பை தான் நம்ம வாசித்தோம். ஆனால் இந்த வழக்கு போன விதமும் தீர்ப்பு வந்த ஜாமீன் வழங்கின விதத்தையும் நாம் கவனித்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏதோ பஞ்சாமிரதத்தோட தூய்மை குறித்து வதந்தி பரப்பப்பட்டிருக்கு, கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வதந்தி பரப்பினவனுக்கு தண்டனையாக அந்த போய் பழனி கோயிலில் தூய்மை பணியாற்று, லட்டு செய்கிற இடத்துல தூய்மை பணியாற்று, அவ்வளோ அக்கறை இருந்தா செய்தியை உறுதிப்படுத்தாமல் ஏன் சொல்கிற அப்படிங்கிற தீர்ப்பெல்லாம் வழங்கியிருந்தாங்க. மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இவன் பண்ணது பஞ்சாமிரதத்தில் தூய்மை குறித்தான அவதூறு கிடையாது. இவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது மத கலவரத்துக்கான வேலை. ஒரு எச் ராஜா கும்பல் என்ன செய்யுமோ, ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் என்ன செய்யுமோ, ஒரு அர்ஜுன் சம்பத்துங்கிற அந்த சொம்பு கும்பல் என்ன செய்யுமோ, அப்படியான மத பயங்கரவாதத்தை, மத வெறியை தான் இவன் மறைமுகமாக சொல்கிறான். இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்குது, இந்துக்களுக்கு கருத்தடை பண்ணணும், அப்படி கருத்தடை பண்ணணுங்கிற நோக்கில் இந்த மருந்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மத பிரச்சாரத்தை, மத வெறி பிரச்சாரத்தை தான் தொடர்ந்து இவன் முன்வைக்கிறான். இதே அந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் கூட இன்னைக்கு அது இல்லவே இல்லைன்ற அளவுக்கான விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடுவே உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த தற்குறி பைய லட்டு வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்தவங்க, விஐபி தரிசனத்துல எல்லாம் போனவங்க எல்லாம் யாரும் குரல் கொடுக்கல, நான் தான் பெரிய புடுங்கி அதனால குரல் கொடுத்தேன்னு பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த லட்டு விவகாரம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் குட்டு வச்சுக்கிட்டு இருக்கு ஆட்சியாளர்களுக்கு. ஆனா அந்த லட்டு விவகாரத்தில் என்ன சொல்றான், விலங்கோட கொழுப்பு கலந்தது விஷம் கலந்ததுக்கு சமானம், இந்துக்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்துக்கள் கொந்தளிப்பாங்க, உலக நாடுகள்லாம் பெரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னான். தொடர்ந்து மத வெறுப்பையும் மத கலவரத்தையும் தூண்டுற வகையில தான் இவன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானே தவிர, ஏதோ ஒரு உணவுப் பொருள் இல்லை பிரசாதத்தின் தூய்மை இல்லை அதுல கலப்படம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற நோக்கில் இவன் பேச்சே கிடையாது. வழக்கு எந்த திசையில போச்சுன்னு தெரியல. ஆனா இவனுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்ட விதத்தை எல்லாம் நம்ம கவனிக்கும் போது ஏதோ அவன் பிரசாதத்தோட தூய்மை குறித்து தான் கேள்விக்குள்ளாக்கனா, வதந்தி பரப்பனா அப்படிங்கிற திசையில தான் நமக்கு புரியுது. அதை நம்ம இதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவன் பேசுனது முழுக்க கலவர நோக்கில். அடுத்து இவனுக்கு ஆதரவா வந்த பாமகவினர் உடனே பாட்டாளி மக்கள் கட்சி தான் பொங்கி வராங்க. எச் ராஜா கும்பல், இந்துத்துவ பயங்கரவாத கும்பல்லாம் ட்விட்டர்ல அது இதுல போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. ஆனா களத்துல வந்து நிக்கிறது யாரு அப்படின்னா, உடனடியா பாமக தான் களத்துல வந்து, பாமகவோட தொண்டர்கள், இளைஞர்கள் தான் அவனுக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. உடனே பாமகவோட வழக்கறிஞர் தான் பாலு தான் வந்து அவனுக்காக வழக்கு நடத்துறாரு. அவங்களோட அணி தான் வழக்கு நடத்தி அவனுக்கு ஜாமீன் வாங்கி தருது. ஏன் எந்த இடத்துல அவன் பாமக ஆதரவா இருக்கான், பேரு சத்திரியன்னு போட்டுக்கிட்டாலே அவன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளனா?
அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரோம். ஏன்னா இவன் தொடர்ந்து சங்கி வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எச் ராஜா கும்பலுக்கும் அண்ணாமலை கும்பலுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு ஆள் பிடிக்கிற வேலையை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாமகவுக்கான ஆளா இவன் செயல்படவே இல்லை ஒரு நாளும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாமக தொடர்ந்து முந்திக்கிட்டு வந்து இவன் எங்க ஆள் தெரியும்ல, யார் இவன் சத்திரியன் தெரியும்ல, இவன் எங்க ஜாதிக்காரன் தெரியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து முட்டு கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் ஆனா சங்கி கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அந்த கும்பலுக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த பாமக கும்பலும் சங்கிக்கு அடிமையாயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா, இல்ல இவனோட திருட்டு வேலை தெரியாமையே அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களாங்கிறது புரியல. நாம இது குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். பாமகக்கு இது தெரியுதான் தெரியல. உடனே மருத்துவர் ராமதாஸ் ட்வீட் போடுறாரு, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ட்வீட் போடுறாரு. இவன் எந்த இடத்துலயும் இவனை வளர்த்து விட்டதே பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவன் உண்மையா இல்ல, தொடர்ந்து பாஜகவுக்கு சொம்பு தட்டுற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை எல்லாம் கண்டும் காணாம இவனை திரும்ப வளர்த்து விடுற வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகத்தை, பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞர்களை தொண்டர்களை பிஜேபி கிட்ட அவங்களோட கொட்டகைக்கு ஆள் சேர்க்கிற ஆளா இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை பாமக கவனிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து தீர்ப்புக்கு வருவோம். இவனுக்கு கொடுத்த தீர்ப்புல நீ போய் மன்னிப்பு கேளுப்பா, எந்த சேனல்ல பேட்டி கொடுத்தியோ அந்த சேனல்லே மன்னிப்பு கேளு, சமூக வலைதளங்கள்ல மன்னிப்பு கேட்டு பதிவு பண்ணு, அது மட்டும் இல்லாம தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள்ல வந்து மன்னிப்பு கேட்டு நீ விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும், அது மட்டும் இல்லாம பழனி கோயில்ல ஏன் நீ போய் அவ்வளோ அக்கறை இருந்தா தூய்மை பண்ணி பார்க்க வேண்டியதானே, அதுக்கப்புறம் லட்டு பிடிக்கிற இடத்துல போய் லட்டு செய்யற இடத்துல போய் தூய்மை வேலை செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியையும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. மோகன் ஜி சத்திரியன் அப்படின்ட்டு. சத்திரியன் போர் வீரன், எவ்வளோ பெரிய போர் வீரன் கிட்ட வாள் இருக்கலாம், தொடப்ப கட்டை இருக்க முடியுமா? தொடப்ப கட்டையும் பக்கெட்டையும் மக்கையும் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி கோயிலை கழுவிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம கழுவ சொல்லி பேசுவாங்க, மத கலவரம் தூண்டுவான், நான்லாம் இந்தும்பா, கோயிலில் போய் இவன் எப்படி தொடப்பத்தை எடுத்து பெருகிட்டு இருப்பான்? சத்திரியனுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை இழைச்சிருச்சு இந்த தீர்ப்பு. போர் ஆமாம் போர்னு கத்திக்கிட்டு வாள் எடுக்கிறதுக்கு பதில் கையில் தொடப்பத்தை எடுத்துகிட்டு போறாரு நம்ம சத்திரியன். அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனினும் அவமானகரமாக மன்னிப்பு கேள் சேனல்ன்றதை விட அவமானகரமாக நியூஸ் பேப்பரில் மன்னிப்பு கேட்டு விளம்பரம் கொடுக்க சொன்ன தீர்ப்பை நம்ம இப்போதான் கேள்விப்படுறோம். வினோதமான தீர்ப்பு, அதுவும் நம்ம வினோத நபரான மோகன் அண்ணாக்கு கிடைச்சிருக்கு. பெருமைக்குரிய விஷயம்தான். இதை இவர் தோல்ல இருந்து பிறந்த இவர் எப்படி இதை பொறுத்துக்க போறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தோல்ல இருந்து பிறந்தவங்களுக்கு, தலையிலிருந்து பிறந்தன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கறது அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்களேன், எச் ராஜா கும்பலை எடுத்துங்க, எஸ் வி சேகர் கும்பலை எடுத்துங்க, சாவர்கர்ல இருந்து எடுத்துங்களேன், எல்லாரும் மன்னிப்பா பேஸா கேட்டிருக்கியா, ஷூவே நக்கி மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள், பேஸா கேட்டுருவோம், அதில் ஸ்பெஷலிஸ்டாக்கும் நாங்கள் அப்படின்னு. அவெல்லாம் ஒரு பக்கம் மன்னிப்புல பிஹெச்டி வாங்கிட்டு இருந்தா, நம்ம சத்திரியனும் பிஹெச்டி படிக்க ட்ரைனிங் எடுத்து ஒரு வழியா ஆயிட்டார் போல பிஹெச்டி. இவனையெல்லாம் ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அவனை டைரக்டரா நினைக்கிறதே தப்பு. அவனை டைரக்டரா நினைச்சாலே அது பாவம், மகா பாவண்டா அம்பி அப்படிங்கிற மாதிரி. அது அவனை டைரக்டரா நினைச்சாலே அது நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, மனநோய், நம்ம அவனை தப்பா நினைச்சிருக்கோம் அப்படின்னு, விவரம் தெரியாம நினைச்சிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். அதை தாண்டி நீங்க அவனை ஹீரோவா போராளியெல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணணும். மக்களுக்காக நிக்கிறவங்க, மக்களுக்காக போராடுறவங்க, பெரியார பேசுறவங்க, அம்பேத்கரை பேசுறவங்க, தமிழ் தேசிய மேதகவர்களை பேசுறவங்க எல்லாம் இங்க ஏராளமான தோழர்கள் இருக்காங்க. உண்மையான அரசியல், உண்மையான மக்களுக்கான அரசியலுங்கிறது வேறு பாதையில் இருக்கு. இந்த தற்குறி கூட்டத்திட்டமெல்லாம் அது கிடையவே கிடையாது. இவனுங்க கிட்ட வன்முறை மட்டும்தான் அப்படிங்கிறத இளைஞர்கள் கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.